கே இளவரசி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் சார். ஓகே, என்ன ரேங்கிங் மேம் எடுத்தீங்க? என்ன போஸ்ட் எதிர்பார்த்து வந்தீங்க டிபார்ட்மெண்ட்டு? அது கிடைச்சதா? என்ன வேக்கன்ட்லாம் இப்போலாம் இருக்குது? என்னோட ஓவரால் ரேங்க் 513. நான் நினச்ச இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் தான். அதுவே என்னோட ஓன் டிஸ்ட்ரிக்டில் கிடச்சிருக்கு. இப்போ தஞ்சாவூரில் படிக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ரேஸ் பிரான்ச்சில், ஓகேங்களா? அங்கே இருந்தக்கூடிய மென்டாஸ் டீச்சிங் ஃபேக்கல்ட்டோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரேஸ் இன்ஸ்டியூட்னு சொல்லும்போது எடுத்தோடனே மென்டார்ஸுங்கிறத விட அங்கே ரிசப்ஷன் லிஸ்ட்டு தான் ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்தாங்க. நான் அதை பார்த்தது செகண்ட்லேயே தெரிஞ்சிருச்சு. நான் கண்டிப்பாக வந்து 1 இயர் மேக்ஸிமம் 1 இயரில் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருந்துச்சு. ரிசப்ஷன் லிஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு கார்த்திகா மேம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு எல்லா கிளாஸோட அந்த பேசிக் சர்க்கிள், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள், சூப்பர் பேட்ச் எல்லாத்தையும் பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் என்னோட டிஎல் சார் பிரஜித் சார் வந்து ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் சரி எல்லாத்துக்குமே கிளாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு நல்லா கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் ராம் சார், ரவிவர்மா சார் எல்லாருமே நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாங்க. ரொம்ப மோட்டிவேட்டாக ஸ்பெஷல் பர்சன் சொன்னால் ராஜா சார் தான். அவங்க தான் ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு கிளாஸ் மட்டும் இல்லாமல் வைவா ஒவ்வொரு நாளுமே வந்து நடக்கும். நான் வந்து போய் ஜாயின் பண்ணப்போ வந்து கொரோனா பேட்சில் வந்து லீவ் ஆன்லைன் கிளாஸ் இருந்துச்சு. அப்போ எங்கே என் படிப்பு போயிருமோன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதையும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸில் எப்படி அந்த டைமிங்கை வந்து கிளாஸ்க்கு வந்திருந்தா கூட எனக்கு வந்து 1 மணி நேரம் ட்ராவலில் இதாக இருந்திருக்கும். ஆனால் வந்துட்டு வீட்டில் இருந்து அதை ஒவ்வொரு நாளும் வந்து கண்காணித்து ஃபோன் பண்ணி கூட கொண்டு வைவா என்னை கேட்டிருக்காங்க. நான் இங்கே வந்து சேர்ந்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி இது என்னோடய முதல் முயற்சி. அதுலேயும் நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது மட்டும் கிளியர் பண்ணல, கோர்ட் எக்ஸாம் 1 கிளியர் பண்ணியிருக்கேன், டெட்டு பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருக்கேன், பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெட்டினரி காலேஜ் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் கிளியர் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது ஒரு வேலைக்கு தான் நான் எய்ம் பண்ணி வந்தேன். ஆனால் இங்கே வந்து நான் இவ்வளோ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன்னா என்னோடய வெற்றிக்கான காரணம் வந்து ரேஸ் இன்ஸ்டிடியூஷன் தான். இதை விட ரொம்ப இதாக சொல்லணும்னா எங்கள் பேரண்ட்ஸ் தான். அம்மா அப்பா சின்ன வயசுலேருந்தே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை விட அதிகமான சப்போர்ட் வந்து எனக்கு எங்கள் அண்ணன் தான். அவங்க தான் வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்கள விட நான் உயர்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு நினச்சது வந்து எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஓகே மேம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஏதோ ஒரு சில தவறுகளால் வந்து அவங்களால கிளியர் பண்ண முடியாமல் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க? எப்படிலாம் படிச்சிங்க? அதை பற்றின டீட்டெயில் சொல்லுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் தான் ஃபுல்லாக. ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு அன்னன்னைக்கு என்ன நடத்துகிறாங்களோ அதை நான் கண்டிப்பாக படிச்சிருவேன். ஒரு இது கூட நான் பெண்டிங் வச்சது கிடையாது. அதே மாதிரி ஜாயின் பண்ணதுலேருந்து 2 டேஸ் மட்டும்தான் நான் லீவ் போட்டிருக்கேன். லீவ் போட்டது கிடையாது. அதிகமாக பேசிக் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள், சூப்பர் பேட்ச் இதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணது தான் என்னோடய வெற்றிக்கான காரணம். இதை கொண்டு போன ரேஸ் இன்ஸ்டியூட்டுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ பேசிக், எக்ஸ்ட்ரீம், சூப்பர் பேட்ச்னு சொன்னீங்க. இது வந்து எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதாக இருந்தது? பேசிக் சர்க்கிள் வந்து 125 டேஸ் போணுச்சு. அந்த 125லேயே நான் சிலபஸ் முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருந்ததை கம்ப்ளீட் பண்ணேன். சூப்பர் பேட்சில் இன்னும் டெஸ்ட்டு மட்டும் தான் போணுச்சு. அதில் ஃபுல் சிலபஸையுமே வந்து நல்ல ஒரு 2-3 டைம் வந்து படித்து கிளியர் பண்ணேன். ஓகே மேம், அப்போ இந்த தருணத்தில் வந்து இப்போ இந்த சக்ஸஸ் வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து ரேஸ் இன்ஸ்டியூட்டில் உள்ள எல்லாருக்குமே தான் வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், எனக்கு ரேஸ் அப்சர்வர் அக்கமடேஷன் கொடுத்த கணேஷ் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மென்டார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பெரிய தேங்க்ஸ் வந்து கடவுளுக்கும் என் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே மேம், நன்றி மேம். நெக்ஸ்ட்டு உங்களோட எய்ம் என்ன மேம் இருக்குது? நெக்ஸ்ட் வந்து குரூப் 2 எய்ம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டீச்சர் ஃபீல்டு டெட்டும் கிளியர் பண்ணி ஆசிரியர் ஃபீல்டுக்கு போகும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணு கிளியர் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பேரண்ட்ஸுங்கிறதுல சொல்ல போனோம்னா சார், எங்களால் வந்து பிள்ளைங்களுக்கு தேவைகளை தான் பூர்த்தி பண்ண முடியும். ட்ரெஸ்ஸு, ஃபீஸு, சாப்பாடு. ஆனால் என் பொண்ணு இந்த அளவுக்கு உயர்ந்து இந்த தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தில் பணிக்கு செல்கிற அளவுக்கு கொண்டு வந்தது இந்த ரேஸில் பணியாற்றிய ஆசிரியர்கள், அதோட நிர்வாகம்தான். இன்னும் என்ன மாதிரி நிறைய குழந்தைகள் அந்த ரேஸில் நிறைய பேர் சேர்க்கணும், நிறைய பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கு வெற்றியை தேடி தரணுங்கிறது என்னுடைய ஆசை. ரெண்டாவது, இன்னைய வரைக்கும் இங்கே நிற்கிறதுக்கு அந்த ரேஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் தடுமாறக்கூடாதுன்னு இன்றைக்கி சென்னையில் ரூம் எடுத்து உணவு கொடுத்து இந்த அளவுக்கு பேட்டி கண்டுறதுக்கு அந்த ஆசிரியர்கள் முதல் காரணம் சார். என்னுடைய ஆசை அதுதான், நிறைய குழந்தைங்களை ரேஸில் சேர்த்து பயனடையணும். நானும் முடிஞ்ச அளவு பேரண்ட்ஸை பார்த்து நம்ம ரேஸில் சேர்க்கறதுக்கான ஏற்பாடுகள் நிறையா செய்யணும் சார். ஓகே சார், எங்களோட
எய்ம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. நிறைய பேரை படிக்க வைக்கணும், கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ உங்கள் பொண்ணை வந்து படிக்க வச்சிருக்கீங்க, நிறையா டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சொசைட்டியில் சொல்லியிருக்காங்க பொண்ணுங்களை ஏன் படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே அப்படிலாமா சொல்லியிருப்பாங்க. இப்போ இது மாதிரி படிக்க வைக்கிற பொண்ணுங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? அதை பற்றி சொல்லுங்கள். ஆம்பளை பிள்ளைங்களை பற்றி எல்லாரும் இப்போ பொதுவாகவே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு தானே பையனுக்கு தான் சேர்க்கணும்பாங்க. ஆனால் என்னுடைய கருத்து அப்படி இல்லை சார். ஒரு பையன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சிரும். ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் அது எல்லா விதத்துலையும் சிறந்து இருந்தால் தான் அதுக்கு தகுந்த மாப்பிள்ளை வரன்னு அமைகிறதோ எல்லாத்துக்கும் காரணம். அதனால் நம்ம வந்து எப்போதுமே பெண் பிள்ளைங்களை பெற்றவங்க பெண் பிள்ளைங்க மேலே தான் அதிக கவனம் எடுக்கணும். பெண்ணுடைய ஃபியூச்சரு, எஜுகேஷன், இந்த மாதிரி ரேஸுங்கிற மாதிரி டீச்சிங்கு இதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும். இதுக்கெல்லாம் நன்றி வந்து இந்த ரேஸில் பணியாற்றிய ஆசிரியர்கள் தான். மாதா பிதா குரும்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் குரு அதுக்கப்புறம் தான் மாதா பிதான்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். என்னுடைய இது. நன்றி சார். நீங்கள் மென்மேலும் இன்னும் வந்து உள்ளார போயிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வேண்டாம் சார். அப்புறம் உங்களை வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ சார்.